ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும். மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும், மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான், நீங்கள் தயவு செஞ்சு வரணும், நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு ராஜஸ்தானில் ஷூட்டிங் இருக்கும், இல்லை நான் வைஜாக்கில் ஷூட்டிங் இருக்கும், நான் எப்படின்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் இங்கே வைஜாக்லேருந்து. அங்கேருந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே மேரேஜ் இல்லை உங்களுடைய மகாபலிபுரம் இருக்குல்ல, அது 1 கிலோமீட்டர் இந்த பக்கம்தான், 2 நிமிஷம் அவ்வளோதான். இந்த மாதிரி அது வந்து அன்பு தான், அன்பில் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் இருந்தது, சு வெங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, வேட்பாரி வந்து 1,00,000 பிரதி வந்து விற்றுருக்கு, அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு. 1,00,000மா? எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பொன்னியின் செல்வன் கூட 1,00,000 போகல சார். இது சூப்பர் சார், சூப்பர், எக்ஸலண்ட், அந்த விழாவை வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மற்றவங்க கேட்பாங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வரலன்னா கூட நான் ஒன்று இது இல்லை. அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச்.